ஒரு செயல் வடிவத்தை பற்றி பேசணும்னு கருதுகிறோம். அந்த செயல் வடிவம் கர்த்தர் இயேசு பிரான்னு அழைக்கப்படுகிற உலகமே ரொம்ப உருக்கமாக வணங்கக்கூடிய ஒரு பெரிய செயல். மதமாக அதை பார்க்கறத தாண்டி அதுக்குள்ள ஒரு பேர் ஆற்றலாக, பேர் சக்தியாக பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இயேசு பிரானுடைய தோற்றத்துக்குள்ள செயல் வடிவத்தில் என்னுடைய தியானத்திலிருந்து எமக்கு பார்த்தப்பட்டது, அந்த அனுபவத்திலிருந்து உணரப்பட்டதை தான் பகிரணும் அப்படின்னு நான் கருதுறேன். அந்த சூழ தேகமே பேர் ஆற்றலுக்குரிய சூழ தேகமாக இருந்திருக்கு. அந்த சூழ தேகத்துக்குள்ள இயேசுநாதருடைய சூழ தேகம் என்பது ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. பேர் ஒளியாக, பேர் செயலாக ஒன்றாக இணைக்கப்படும் போது பெரும் சக்தியோட ஒரு சூழ தேகமே பல்வேறுபட்ட ஆன்மாக்களால் கட்டமைக்கப்பட்டு ஒரு சூழ தேகம் உருவாக்கப்படுகிறது. அப்புறம் அந்த ஒரே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மா மூலமாக இருந்து செயல்படுகிறது. மற்றது எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு பேர் ஒளியாக, சக்தியாக மட்டும் இருக்கிறது. ஒன்று மட்டும் செயல்படுகிறது, மற்றொன்றுகள் எல்லாம் இணைவாகவே அதற்குள் இருக்கின்றது. அப்ப ஒரு இயேசு பிரான் உருவானது ஆயிரக்கணக்கான பேர் சக்தி கொண்ட அணுக்களால் உருவாக்கப்பட்ட பேர் செயல் என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ரெகுலர் ஃபார்முலாவில் அந்த தேகம், அந்த செயல் வடிவம் இல்லை. பல்வேறுபட்ட ஆன்மாக்களை, பல்வேறுபட்ட உயிர் துளிகளை எப்படி உருவாக்கப்படுகிறது, எப்படி செயல்படுகிறது என்றால், ஒன்றோடு ஒன்று சேரும்போது அது சமாதி நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படுகிறது. ஒரு ஆன்மா தனித்து செயல்படுவதும், ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவோட போய் ஐக்கியமாகும் போது அதோடைய செயல் வடிவத்தை நிறுத்தப்படுகிறது. தடுத்து ஆட்கொண்டு ஒரு மனிதன் தேகத்துக்குள்ள இறை ஆற்றல் செயல்படுகிறது என்று நிறைய வரலாறுகளில் படிச்சிருப்போம். அப்போ ஒரு செயல்பட்டு கொண்டிருக்கிற மனித ஆன்மாவை செயல்படாமல் அதை அமைதி நிலைக்கு ஆக்கிட்டு, அந்த ஆன்மாவோட இது போய் இதோடைய செயல்பாடுகளில் அதை தன்னோட இணைச்சிக்கிட்டு அதை சமாதி நிலைக்கு ஆக்கிக்கிட்டு முழுமையான இறை ஆன்மா செயல்படுகிறது. எங்களை மாதிரி சூழ தேகத்தோட உடல் நார்மலாக இருக்கிற மனித உடல் எடுத்து இருக்கிற எங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பேர் செயலாக இந்த தியான வடிவம் ஒரு நாள் கிடைக்க 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 என்ன பண்ணுகிறது என்றால், ஒரு பேர் வடிவமாக எங்களுடைய அந்த ஒரிஜினல் ஆன்மாவே ஒரு பெரிய வடிவமாக செயல்பட தொடங்குகிறது. அப்போ வெளியில மனித சூலமாக, மனித செயலாக எங்களுடைய உடல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த பேர் செயலோடு ஒரு ஆன்மாவோட வெளிப்பாடுகள் இருக்கிறது. அந்த ஆன்மாவுடைய வெளிப்பாடுகள் பிரகாசமாக இருக்கும்போது சமயத்தில் அதை சார்ந்த இருக்கிற பல ஆன்மாக்கள் பல்வேறுபட்ட சூழல்களில், பல்வேறுபட்ட நகரங்களுக்குள்ள அதுங்களும் வந்து ஐக்கியமாகி சமயத்தில் நம்மளோடு பணி சேர்ந்து அவர்கள் பணி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படுகிறது. சமயத்தில் நாம் சொல்லுகின்ற சில கருத்துக்களில் உயர்ந்த ஆன்மாக்களுடைய கருத்துக்களும் இடம்பெறுகிறது. அவங்களுடைய பணியும் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இதை அறிவியலாக எப்படி பார்ப்பது என்பதை தாண்டி ஒரு தனி மனிதனுடைய அனுபவத்தை இதை பகிரப்படுகிறது. இது தேவைப்படுபவர்களுக்கு ஒரு செயல் வடிவமாக இருக்கும். தேவைப்படாதவர்களுக்கு இதை பற்றி எந்த கருத்தோ எந்த செயலோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல தான் இயேசு பிரானுடைய உடலில் பல்வேறுபட்ட ஒரு செயல் வடிவமாக கொண்ட ஒரு கூட்டு முயற்சியாக பல்வேறுபட்ட ஆயிரக்கணக்கான சக்தி கொண்ட தனித்தனியாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஒன்றிணைந்து ஒரு பேர் ஒளியாக, ஒரு நிலவு தன்மை கொண்ட பேர் ஒளியாக, ஒரு உடலையே ஒரு ஆன்மாக்கள் சேர்ந்து ஒரு ஆன்மாக்களே உடலாக மாறி, உடலே ஆன்மா தான், உடல் முழுக்க அப்படி எடுத்து ஒரு ஆன்மா முழுமையாக செயல்பட்டு ஒரு பெரிய செயலாக்கத்தை, பெரிய வடிவத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி 3 வடிவத்தில் சொல்லப்படலாம். ஒன்று கர்த்தர், இன்னொன்று வள்ளலார், இன்னொன்று மகாவதர் பாபா. இவர்கள் எல்லோருமே ஆன்மாக்களால், உயிர்களால், அணுக்களால் உருவாக்கப்பட்ட தேகத்திலிருந்து உருவானவர்கள்.
இந்த வழக்கம் போல இருக்கின்ற சூழ தேகத்தில் இல்லாமல் ஆன்மாக்களிலிருந்தே சூலமாக உருவாகி என்றும் அழிவில்லாத உடலே ஒரு பேர் ஒளியாக வைத்திருக்கிறவர்கள் தான் பெரிய செயல்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடற்கரையில், மலைகளில், நிறைய இடங்களில் நிறைய உயிர் துளிகள் ஒன்றோடு ஒன்று சேர்வதை, ஒன்றோடு ஒன்று சங்கமித்து இருக்கிறத நிறைய எண்ணற்ற செயல்களை நம்ம பார்த்துருக்கிறோம். நிறைய உயிர் துளிகள் ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல சங்கமித்து பெரிய தீவிரமாக வேலை செய்கிறதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு தியானத்தில் ஒரு மனிதன் முழுமையாக ஒரு பெரிய செயல் வடிவம் செய்து கொள்ளும் போது இதெல்லாம் துல்லியமாக தெரிய வரும். அப்போ கர்த்தருடைய செயலில், இயேசுநாதருடைய செயலில் இந்த உலகத்தில் முக்கியமான ஒரு செயல் பேர் ஒளியாக, பேர் செயலாக, பேர் சக்தியாக பல்வேறுபட்ட அணுக்களோட இணைப்பாக இருந்து ஒரு சூழ தேகத்தோட பணி செய்தவர் அவர். அப்போ அவருடைய சூழத்துக்கு அந்த உயிர்களுக்கு அழிவில்லாத ஒரு செயலாகத்தான் நம் கருதப்படுகிறது. அப்போ இந்த பேர் செயல்கள் எல்லாம் எப்பொழுதும் அழிவில்லாமல் செயல்படக்கூடியது. காலத்துக்கு ஏற்றது போல் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய உருவத்தையும் வெளிக்காட்டுகிறது. காலம் நேரங்கள் அந்த சேரத்தில் செயல் வடிவங்கள் வேறு வடிவத்தில் இருக்கிறதுனால வேறு வடிவங்கள் எடுக்கிறதுக்கோ வேறு செயலாக்கத்தில் பண்ணுகிறதுக்கோ வாய்ப்புகளை உருவாக்குகிறது. இப்படி தான் படைப்புடைய செயலாக்கங்கள் உலகம் முழுக்க நடந்து கொண்டே இருக்கிறது. இதை வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு விட்டுச்சரமாகவும் இருக்கலாம், இல்லை குழப்பமாகவும் இருக்கலாம், இல்லை வினோதமாகவும் இருக்கலாம். ஆனால் நிஜம் என்பது சொல்லி புரிய வைப்பதல்ல, உணர வேண்டும். நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. எமக்கு உணர்த்தப்படுகிறத சொல்கிறோம். விழிப்போடு நல்ல தன்மையோடு இருக்கிற ஆன்மாக்களுக்கோ உயிர் தன்மை நல்ல செயலாக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இதை பற்றி நன்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். என்றாவது ஒரு நாள், இன்று நம்மளை புரியாத சில ஆன்மாக்கள் என்றாவது ஒரு நாள் அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இதே செயலாக்கத்தை பார்க்கும்போது புரிவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதோடைய நோக்கம், இதோடைய செயல் என்ன என்று கேட்டால், ஒரு தெளிவும் பெற வேண்டும். இன்னொரு விஷயம், ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு உடல் தாய் தந்தையால் இணைப்பால் ஒரு கரு உருவாகி ஒரு உடல் ஒரு செயல் கிடைக்கப்பட்டு ஒரு உடலாக ஒரு மனிதன் எடுத்து பிறந்து வளர்ந்து ஒரு வேலை செய்கிறான். அதே உடலை பல்வேறுபட்ட அணுக்களை கொண்டு பேர் ஒளியாக ஒரு செயலாகமாய் இருக்கிறது. இரண்டு தன்மையில் கடவுள் தத்துவங்கள் செயல்படுகிறது, இறை சக்திகள் இருக்கிறது. அதனால தான் உயிருக்கோ ஆன்மாவுக்கோ அழிவு இல்லை என்று நம் சொல்லப்பட்டதுக்கு காரணம் அதுதான். இதிலிருந்து நான் சொல்வது, சக்தி கொண்ட இறை ஆற்றல் என்பது எப்பொழுதும் அழிவதில்லை, அதற்கு அழிவில்லை. அது ஒரு செயல் வடிவமாக மிக சக்தியாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயல் வடிவத்தோடு நல்ல செயலோடு நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.